So we finally reached the place of the next episode, and now we're going to meet ma'am, and then she's going to walk us through as to what are all the things that she's going to make. Yeah. I see a lot of good, happy posters. That's everywhere done. Just to motivate ourselves. Right. Getting the products from vendors and they were என்ன சொல்றது அவங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியல. அப்போ எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது கஸ்டமர்ஸ் பிகாஸ் ஐ அம் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். started studying chemicals, how they react, how அவங்களோட அதோட எஃபெக்ட் நம்ம பாடியில் எப்படி இருக்கும். யூடியூப்ல வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குன்னா செக் பண்ணும்போது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்தால் நமக்கு வந்து ட்ராப்பே இருக்காது பிஸ்னஸில், எப்போவுமே வில் ஹாவ் அ க்ரீனிஷ் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. தென் திஸ் இஸ் ப்ரோ டிகிரீஸர். ஓகே, ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஆக்சுவலி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேம், ஏன்னா இது நீங்கள் சொன்னீங்க அந்த கேஸ் ஸ்டாப் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அண்ட் கிளாத்துக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. ஹவ் ஆர் யூ சேயிங் தட் திஸ் கேன் கேட்டர் டு போத் ஆஃப் யுவர் ஸ்டெயின் எவ்ரிடே ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும், வேற வழியே இல்லை. நோ அதர் ஆப்ஷன்ஸ். எஸ். Hello. Hi. Hello. Welcome, Vanshi ma'am. Thank you. How Thank are you. you? I'm very well. Thank you. Welcome to our factory manufacturing unit. Yes, ma'am. Yes. So, shall we go in? Sure. Yeah. Please come. This is our small working office. That's very nice. I see a lot of good, happy posters. That's everywhere done. Just to motivate ourselves. Right. Yeah, we are into business and sometimes we'll be in our high, we'll be in our low. So these motivate. That's very nice. On a regular basis. I think as a business person, you definitely need to have been surrounded with positivity. Exactly. Daily motivation. Daily motivation. Right. So, shall we go and see the products, ma'am? Sure. We'll then come over and talk. Yes. So, when did you start manufacturing, ma'am? I exactly started this business in 2019. We were, for the first 6 or 7 months, I was into trading. Okay. I was buying products from outsiders, vendors, and I was putting my labels and I was selling it. Okay. So I faced some difficulties, like quality issues. எப்படி சொல்றது, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு பேட்ச்லையும் they were giving different qualities. ஸோ அந்த டைம்ல வந்து I was planning for a development of a new brand. அப்போ நான் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு I was getting the products from vendors and they were என்ன சொல்றது அவங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியல. அப்போ எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது கஸ்டமர்ஸ் பிகாஸ் ஐ அம் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ கஸ்டமர்ஸ் நான் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால அதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறது. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர்லேருந்து வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் என்ன பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 year வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் லிமிட்டடாக கொடுத்துட்டு பேசிக் ஃபார்முலேஷன்ஸ்ல ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அப்புறம் 1 year கழிச்சு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது நம்ம இப்படியே எடுத்துகிட்டு போனால் பிராண்ட் எப்படி டெவலப் ஆகும், ஸோ என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்கலாம் ப்ராடக்ட்ஸில் அப்படின்னு திங்க் பண்ணும்போது தென் ஐ அகெயின் started studying chemicals, how they react, how அவங்களோட அதோட எஃபெக்ட் நம்ம பாடியில் எப்படி இருக்கும். ஸோ நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறத நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வந்து வெளியிலையும் கொடுக்கணுங்கிறதுனால எப்படி என்னென்ன கெமிக்கல்ஸு, எது ரொம்ப ஹார்ஷாக இல்லை, எது ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுவோம், ஜென்டலாக இருக்கும், பட் டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் அண்ட் ஒரு ஓவர் 2.5 years ஆச்சு எனக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஐ டுக் 3 months, 3 to 4 months வந்து R&D பண்ணி ரிசர்ச் பண்ணி லேபில் டெஸ்டிங் கொடுத்து நிறைய டைம் ஃபெயில் ஆகி வரும், அது சரியில்லை இது சரியில்லை, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தல பிஹெச் கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருந்தது. தென் அகெயின் ஐ டிட் ரிசர்ச். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வரும்போது தென் ஓகே திஸ் இஸ் ஃபிட் டு கோ இன்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட். I think this also tells so much about you, ma'am, that how relentless you are and the thing that you never give up. Because of course there's so much of testing, like how you said you take 3 months to create one product. Oh my god, that's so much of a time and effort. I think that's put up to all together. Actually in my mind I was starting with liquid detergent. Okay. So I thought I will manufacture only liquid detergent. Then I started thinking, why can't I manufacture dishwash?
Then again I started researching. Like that, the products one by one I developed. Not that at starting itself I planned everything. 12 products I'll do this, that. No, not like that. Over the period அது வந்து அதுவா அமைஞ்சது. நமக்கு வந்து லிக்விட் டிடர்ஜென்ட் பண்ணிட்டோம். பண்ணும்போது நெக்ஸ்ட் அவங்க ஹவுஸ் ஹோல்டுல என்ன தேவைப்படுது, டிஷ் வாஷ். ஸோ அதுல என்ன ரிசர்ச் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கின்னோட நம்ம ரெகுலரா கான்டாக்ட்ல இருக்கிற திங்ஸ், இந்த டிஷ் வாஷ், ஃப்ளோர் கிளீனர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸும் ரெகுலரா ஹோட்டல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வாஷிங்ல வந்து ஸ்கின்னோட கான்டாக்ட்ல இருக்கிறங்காட்டி ஐ வாண்டட் தட் ப்ராடக்ட் டு பி இன் பிரீமியம் குவாலிட்டி. நாட் தட் ஒரு அனதர் டிஷ் வாஷ் அப்படி இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுல ஐ மேக் ஷுர். ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணாலுமே நம்ம கைக்கு எந்த எஃபெக்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி டெவலப் ஆனாதான். நவ் ஐ ஹாவ் மோர் தேன் 13 to 14 ப்ராடக்ட்ஸ் ஐ ஹேவ். I think this is also the speciality of small scale industries, that they ensure that their product is 100% chemical free, and they definitely give what they say, rather than a lot of big brands which will not really mention. But I think there's a lot of genuinity in such products. Yes, there are big sharks in the industry. Yes. அவங்க கூட காம்படிட்டிவா நம்ம போட்டி போட்டு பெரிய மாஸ் லெவல்ல அப்படி இல்ல, நம்ம கொடுக்கிற ஒரு சின்ன level of products. அதாவது நம்ம if we have some 500 customers na, that 500 customers should feel that I'm very safe. I'm very safe with this product. எனக்கு வந்து கஸ்டமர்ஸ்ட வந்து ரெகுலரா வர ஃபீட்பேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேம் வேற எங்கேயாவது சேஞ்ச் பண்ணா ஒத்துக்க மாட்டேங்குது, ப்ராப்ளம்ஸ் வருது, கையில இச்சிங் ஆகுது, உங்க ப்ராடக்ட்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஸோ அது கேட்கும்போது நம்ம சோல் வந்து அப்படியே சாஃப்டா, ஓகே ஐ எம் டூயிங் ரைட் ஜாப் அப்படின்னு சொல்லிடுறேன். இது என்னோட கப் ஆஃப் டீன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 years ஆயிடுச்சு. நான் இது கரெக்டா தான் பண்றேனா, இதுதான் இந்த பிசினஸ் தான் எனக்கு செட் ஆகுமா அப்படி மீன்ஸ் அதை யோசிச்சு ப்ராசஸ் பண்ணி, பட் இல்ல நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஐ டென்ட் திங்க் இதுதான் என்னோட ப்ராடக்டா அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணி திங்க் பண்ணல. ஐ வாஸ் டூயிங் இட் and I was thinking back endல வந்துட்டு வேற, ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் நம்ம வந்து பிசினஸ் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. So this is really nice, ma'am. Now how did you really get into this, and did you have any support, or you said that during the course you studied about the chemicals, but before that did you have any support? What was your background about? What all did you do? Actually I am an MBA graduate. Okay. I was into IT for last 20 years. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பிஸ்னஸ் வாஸ் மை பேஷன். ஓகே. எப்போவாவது ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக பண்ணணுங்கிறது. 2019 ஐ ரிசைன்ட் மை ஜாப். மற்ற பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே ஐ டென்ட் ஹாவ் டைம் டு ஸ்பெண்ட் வித் த பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து ஐ மேக் ஷுர் தட் ஐ வில் இன்வெஸ்ட் மை டைம் இன் திஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி 2019 when I started, I was researching இன்டர்நெட். அப்போ ஆன்லைன் ஆப்ஷன் யூடியூப்ஸ் தான். யூடியூப்ல வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குன்னா செக் பண்ணும்போது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்தா நமக்கு வந்து ட்ராப்பே இருக்காது பிஸ்னஸ்ல, எப்பவுமே வில் ஹாவ் அ கிரீனிஷ் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ எஃப்எம்சிஜில ஃபுட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல என்ன பண்ணலாங்கும் போது கிளீனிங் வந்து வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு, நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்கு, அதுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் பல டிஃப்ரென்ஸ் இதுல இருக்கு. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது ஓகே நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஃபைன் மார்னிங் திடீர்னு ஒரு டிசிஷன். இது நீங்க லைக் ஹவ் யூ மென்ஷன்ட் பிரைஸ் பாயிண்ட், இதை எப்படி மேம் நீங்க டெரைவ் பண்றீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க நீங்க டிஷ் வாஷ் மட்டும் பண்றீங்கன்னு சொல்லி, கரெக்ட்டா? ஆமா. அந்த யூ மேனுஃபேக்சர் தட், அந்த ப்ராடக்ட்டை நீங்க எப்படி பிரைஸ் பண்ணீங்க? How did you come up with that? This is your price. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வில் ரிசர்ச் இந்த மார்க்கெட் அவைலபிளா இருக்கிற பிராண்டட் ஐட்டம்ஸ், நான் பிராண்டட் ஐட்டம்ஸோட பிரைஸ் எடுப்போம். எடுக்கும்போது இப்போ நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் ஆப்வியஸ்லி தேல் பீன் ஹை ரேஞ்ச். ஏன்னா வந்து அவங்களோட பேக்கிங்ஸ் வந்து 200 ml இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 liter எல்லாம் போகும்போது ரேட் கம்மியாகி அந்த மாதிரி ப்ரைஸிங் அதை எப்படி அவங்க பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். தென் நம்ம வந்து சின்ன லெவலில் பண்ணும்போது ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை எந்த அளவுக்கு நமக்கு கம்மி பண்ண முடியும், ஓவர் ஹெட்ஸை நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு ப்ரைஸில் டிரைவ் ஆகும். அந்த ரேட்லேருந்து ஐல் ஃபிக்ஸ் வந்து ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் போக நம்ம பேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுலேருந்து ஐல் ஹாவ் அ மேனுஃபேக்சரிங் ப்ராஃபிட் ஆஃப் 20 to 25%. அது வச்சு நம்ம இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ணி பிரைஸ். தென் ஐ வில் கம்பேர் தட் ரேட் வித் அதர் லோக்கல் பிராண்ட்ஸ் who are supplying along with me. Okay. So as of now, are you only doing for households, maybe big scale or manufacturing units, or do you do that scale of, what's your capacity? Actually இது வந்து ஒரு B2B இது ஆக ஸ்டார்ட் பண்ணது. But currently I am supplying also to households because I have a very vast
என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி என்ன நம்பி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, என்னோட ஃபேமிலிலேயே இருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு 4-5 பேர் வந்து அவங்க என்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி they are reselling it. That is also possible. Yes. So maybe that goes as an information that if anybody listening to us wants to do a business, then you can definitely reach out to her. I'll give her contact details and they can get it as a franchisee model. Right. That's a very good information. So this goes to all the ladies or all the gents who, or anybody who wants to start their business from home under this category of work, which is really good product, then please reach out to ma'am. இது வந்து நம்ம லோ ஸ்கீம், அதாவது ரொம்ப ஹை பட்ஜெட்ல ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் 3000 rupees. ஓ வாவ். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல தே கேன் ட்ரை இட், ஒர்க் அவுட் ஆகுதா, தே கேன் கான்டாக்ட் நியர்பை பீப்புள் எல்லாம் இந்த மாதிரி ஐம் ஸ்டார்டிங் பிசினஸ், அந்த மாதிரி சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இஃப் தட் how much revenue can they expect ma'am? If they are investing 3000 rupees, they will get another 1500 to 2000 rupees as a profit. Because our cost are structured marketல இருக்கிறத விட வந்து 50% 60% கம்மியா இருக்கும். Why? Because அது வந்து குவாலிட்டி கம்மியா இல்ல, வேற என்ன ரீசனால நீங்க ரொம்ப கம்மியா ரேட்ஸ்? Because currently I am not having any marketing the TV ads இல்லனா வேற டிஜிட்டல் எதுவுமே I am not into anything. இப்போ வந்து ட்ரெடிஷ்னலா ஆர்கானிக்கா ஐ எம் டெவலப்பிங் மை பிசினஸ். ஸோ அதனால வந்து எனக்கு அதோட காஸ்ட் எல்லாமே எதுவுமே இல்லை. அந்த காஸ்ட் எல்லாம் நான் எங்க ரெடியூஸ் பண்ணுவேன்? ஐ ரெடியூஸ் இன் த பிரைஸ். ரைட். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் என்னால கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியுது அந்த பிரைசஸ் இல்லாததுனால. கரெக்ட். So this also goes that when you start a big business, it's not that you can directly invest on marketing. This is very, very true. I think a very genuine factor that comes into that, not immediately can you sector things into marketing. Maybe once you grow, you can have a different set of amount that could be lent into marketing, and then you'll be able to establish. So I think we could go to the products. Sure. So I do see that there are a lot of variations of products that you have. Yes, ma'am. And may we know what are all the products that you manufacture? This is, I told, premium liquid detergent. Okay. This is floor cleaner. Red cap mentions that it is pink flavor. Okay. Yellow cap mentions that it is lemon flavor. Yellow. This is toilet cleaner. Okay. Our toilet cleaner is perfumed with 3 buffer acids. This is one range of product, another brand of mine. This is for babies, newborn babies. Oh, okay. In this product, I have not used any harsh chemicals. Everything is pure organic compounds. Then this is Pro Degreaser. Okay. One of the successful product I have ever did an R&D. What does this do, ma'am? This is a multi-stain remover. Okay. So it can remove 20 types of stains. So like you can use it in kitchen, countertop, then chimneys, to clean the chimneys, and for some harsh என்ன சொல்றது, கரையெல்லாம் ட்ரெஸ்ல எல்லாம் கரை இருந்துச்சுன்னா just spray it and wash it. Oh, okay. அந்த மாதிரி கிளாத்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்பிள்ஸ்ல வந்து சின்ன சின்ன மைன்யூட் ஸ்கிராச்சஸ் இருக்கும். அந்த ஸ்கிராச்சஸ்க்குள்ள போய் நீங்க வந்து ரொம்ப ஓவர் த டைம்ல ஃப்ளோர் கிளீனிங் கரெக்டா பண்ணல அப்படிங்கும்போது அழுக்கு இருக்கும். அது நீங்க என்ன கிளீன் பண்ணீங்கனாலும் வராது, மெஷின் கிளீனிங் தான் கொடுக்கணும். ஜஸ்ட் ஸ்ப்ரே இட் அண்ட் வைப். ஆக்சுவலி யூஸ்வலா பாத்தீங்கன்னா மேம், ஏன்னா இது நீங்க சொன்னீங்க அந்த கேஸ் ஸ்டாப்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அண்ட் கிளாத்துக்கும் நீங்க மென்ஷன் பண்ணீங்க. பட் யூஸ்வலி பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். there'll be a different cleaner for your gas, and there'll be a different cleaner for your cloth. How are you saying that this can cater to both of your stain removal? இது வந்து கிளாத்துக்கு நான் சொல்லும்போது இது நீங்க வந்து இத யூஸ் பண்ணி நீங்க அத வந்து வாஷ் பண்ணறதுக்கு இல்ல. I am mentioning for that dirt or that stain which அந்த கிளாத்ல எங்க ஸ்டெயின் இருக்கோ அந்த ஏரியால மட்டும் தான் you should spray. Okay. You should spray it and use a regular detergent to wash it. This will remove the stain. Okay. ரெகுலரா நீங்க அது வந்து 100% கிளாத்ஸ்ல யூஸ் பண்ண கூடாது. because this இதோட alkalinity ஜாஸ்தி. So என்ன ஆகும்னா that will affect your cloth. Okay. And with stain you mean any kind of stains? Oil type stains. Oily stains. Yes. ஊறுகா அந்த மாதிரி, greasy அந்த மாதிரி ஏதாவதெல்லாம் வந்து செஞ்சிச்சு அப்படினா சாம்பார் yellowish colors அந்த மாதிரி இருக்குது, இதுக்கெல்லாம் இத யூஸ் பண்ணலாம். Oh, nice. Okay. My specialty chemicals, copper and brass cleaner. Okay. So this is made up of
பியூர் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்ல. pH will be around 3 to 5. நீங்க வந்து இது வந்து காப்பர் வெசல்ஸ்ல, அதே மாதிரி கோவில்ல பிராஸ் வெசல்ஸ், நம்ம வீட்ல யூட்டென்சில்ஸ், இது பூஜா வெசல்ஸ், எனிதிங் நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஸ்க்ரப், கிரீன் கலர் ஸ்க்ரப்ல வந்து கொஞ்சம் அன்டைல்யூட்டடா யூஸ் பண்ணி வைப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா, வாஷ் பண்ணி ட்ரை கிளாத்ல தொடச்சிட்டீங்கன்னா, ஐ கேரண்டி 2 weeks நியூ லுக் இருக்கும். Wow, that's amazing. So இது எல்லாமே undiluted ma'am இல்ல dilute பண்ணுமா இல்ல எப்படி? How have you had the combinations of flow cleaner you need to dilute. Okay. Some 25 ml in 5 liters of water. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு dilution இருக்கு. I have mentioned that in directions of use. Okay. So as you can see, this is very neat, properly mentioned, which talks about how to use this. This is dishwasher liquid that I'm holding in my hand right now. And they've mentioned that in 5 milliliter, you will create a foamy solution and how you have to use it. Yes. So this is how they've also written as to how have they formulated this. So everything is rightly mentioned, and they also have a number which you can reach out to in case of any questions if you have, or if you're facing any issues. Yes. And they'll be here to address that. Sure. So this we've seen. Which is your best-selling product from this, ma'am? One is this degreaser. Yes. This is my specialty chemical, Tiles Pro. Tiles Pro, okay. The products available in market right now எல்லாமே வந்து acidic பேஸ்டா இருக்கு சொல்யூஷன்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். திக்னஸ் கம்மியா, விஸ்காசிட்டி கம்மியா இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, அதுக்கு ஒரு ஆக்டிங் டைம் கிடைக்காது. டைல்ஸ்ல வந்து நமக்கு லைம் ஸ்கேல் இருக்கு, உப்பு கரை அது இருக்கு அப்படின்னா, நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அதை வந்து நின்று ஆக்ட் பண்ணி அந்த உப்பு கரையை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு டைம் இல்லாம விஸ்காசிட்டி கம்மியா இருக்கும்போது அது ஃப்ளோ ஆயிரும். அப்படியே ஃப்ளோ ஆகும்போது அது பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கெமிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்க ஒரு ஃபிலிமி ஃபார்மேஷன் வந்துடும். உங்களுக்கு நம்ம அந்த உப்பு கரைக்கும் பாத் ஃபிட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஜாக்வாரோ ஏதோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத் ஃபிட்டிங்ஸ்க்கும் நடுவில் எந்த ரியாக்ஷன்ஸும் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஃபிலிம் ஃபார்ம் ஆயிரும். Okay. So this chemical will only react with the lime scale, not the enamel of the bath fittings or tiles. Oh, nice. அப்போ ஓவர் த பீரியட் ஒரு 10 washes 20 washes நீங்க பண்ணா கூட உங்களோட பாத் ஃபிட்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படியே இருக்கும். I like the thing that you mentioned in this, ma'am. Tiles scare the professional way. So I think it just goes with the name that it is said. Ma'am, there's one thing that I see that you mentioned everything as Glintos. Yes. So this is your brand. Yes, my brand. And how did you come up with this brand name? I told you I was in IT profession. Yes. I was working for US. Okay. And in US, oz means ounce. Okay. So glint means shine. So shine in 1 ounce. Oh, nice. That is Glintos. Oh, wonderful. I think very thoughtful name now. Yes. So I also see that you have hand washes. Yes. Right. So these are also something that you can directly take it and pour it in your hand washes and use? Yes, you can. This is a refill bottle. Okay. So this comes, we have used disinfectants in this hand wash. So another thing is, this will keep your hand very soft. Right. So harsh chemicals edume illa. And this any age group can also use? Any age we can use. I think I would definitely like to go to this product majorly, ma'am, because this is for kids. Yes. And you said it's kid safe. Yes. So there are a lot of products these days which is specially made for kids. Yes. Now this is for their cloth washing? Yes, ma'am. Okay. I'll explain you. Yes. What is the speciality of this product? In this product we have not used any harsh chemicals. Okay. Everything is like a citric acid, something which is available in our fruits. Oh, okay. Like that chemicals we have used in this. அதுவும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பெர்ஃப்யூம், சின்ன நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து பெர்ஃப்யூம்ஸ் வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் அலர்ஜிஸ் மாதிரி வந்தாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இதுல பெர்ஃப்யூம் இருக்கும். எதுக்கு அப்படின்னா அவங்களோட ஹைஜீன் ரிலேட்டட் திங்ஸ்க்கு அந்த ஸ்மெல் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு. துவைக்கும் போது வாஷ் பண்ணும்போது ஸ்மெல் வரும். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வெயில காய போட்டுட்டீங்கன்னா ஸ்மெல் போயிடும். ஓ, ஓகே. அந்த மாதிரி. ஸோ அந்த பெர்ஃப்யூம் இட் வில் பி தேர் when washing. After washing that will go. Oh, so low note of perfume சொல்லுவாங்க. I think they've also very clearly mentioned as to how exactly each process is, which says use 30 ml of water into the bucket and the room temperature water, wash it gently, rinse it with hand, and then again put this liquid which removes the stains and also makes your clothes very smooth
and shiny within let it sit for 10 minutes, and then I think it should be, Yes. it should go to the wash cycle. Yes. Right. Another thing is disbursement. Hmm. Any liquid we are using in water, பாத்தீங்கன்னா கீழே போய் sediment ஆயிக்கும். Then நம்ம we need to mix it. In washing machine also அது வந்து சுத்தும் போது தான் அது வந்து dilute ஆகும், disperse ஆகும். இது நீங்க வந்து ஒரு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு transparent glassல you have some water and you pour it. அது வாட்டர்ல டச் ஆனோன்னு disperse ஆயிடும். You cannot identify where this liquid goes. Oh. So that helps to penetrate easily in baby cloth. And they've also mentioned that it's eco-friendly, non-toxic, non-corrosive ingredients, so it is really safe. Yes. For kids especially. Yes. So I think any new babies, new mommies can take care of this. I think this is a floor cleaner, if I'm not wrong. This is premium phenyl. Phenyl. Okay. Yes. Okay. These are all the all of this is home care, ma'am. Yes, ma'am. Now this your capacity? As I am still into R&D. Okay. I'm still into R&D. We have some few products which I don't want to reveal now. Right. So once I finish with the R&D, I'll come up with the new brand and new industrial solutions. Okay. What is the capacity that you're manufacturing right now? Currently, I have a capacity of 2,000 liters per day. Okay. So I can make 2,000 liters, and I'm increasing my manpower also. So any new things, I mean, new vendors who want to do white labeling with me, I'll manufacture for them. I can do white labeling for them, and I have spaces also to increase. Okay. So this again goes out to anybody who wants to again start this as a business and wants to create this as a business. There's white labeling that's available where ma'am could give you the products, and as you've also seen and tested that these are all tested products, gives good results, and of course eco-friendly. Yes. So we could also see that these are all the products. There's heavy duty oil degreaser. This is mainly used in 5-star kitchens. Okay. So for cleaning purposes, they are using it in 5-star hotels. Floor cleaners. These were my primary packings. I was into this type of packing. Okay. Then I came into B2B. Then those packing arrived. Right. And then you'll be like, let me have my own packing. Yes. My own packing. That makes your goods stand out. Yes. That's nice, ma'am. Now that we've seen all the range of products that they manufacture and all the different products that they manufacture, we are now going to see the departments that you need to have as a manufacturing unit and what are all the products that she has and how does it go through, right? So the first thing that I see here is the lab and R&D, which I've read. Yes. So we did understand that you do 3 months of R&D for one product that you manufacture, and so there's also QC that is involved. So what are all the things that you see, ma'am, when you're doing an R&D? Basic quality check பண்ணுவோம். pH level எப்படி இருக்குன்னு சொன்னா already we have given the formulation to the lab. அந்த லேப்ல வந்து நமக்கு சர்டிஃபிகேஷன் வந்திருக்கும், இது வந்து சேஃபான ஒரு ஃபார்முலேஷன் தான் சொன்னேன். ஆஃப்டர் தட் வீல் மேக் ஷூர் தட் அவுட் கோயிங் இதுல வந்து பிஹெச் லெவல் கரெக்டா இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கோ. விஸ்காசிட்டி வீல் செக். மேம், ஆர்என்டி பண்றதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் வேணுமா இல்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் சர்டிஃபிகேஷன்ஸ் வேணுமா? நீங்க வந்து ஆர்என்டி பண்றதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் வேண்டியது இல்ல. நம்ம அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு சர்டன் இது திங்ஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதை மட்டும் நம்ம இங்க செக் பண்ணிக்குவோம். மத்தபடி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லேப்ல கொடுத்து தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலேஷன் ரெடி ஆனோன்னா ஐ வில் பிரசன்ட் தட் ப்ராடக்ட் ஒரு 1 liter சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க, இதுக்கு வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இவ்வளோ இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க, பிஹெச் கம்மியா இருக்கு, மாய்ஸ்சரைசர் இவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்றதை வச்சு நான் திருப்பி. நீங்க how did you find out that this is the testing lab? அதுக்கு ஏதாவது வே இருக்கா? கூகுள் எவ்ரிதிங் இஸ் கூகுள். கூகுள்ல வந்து நம்ம 2-3 லேப்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது NABL அக்ரெடிட்டட் லேப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு then I search for them. Of course அவங்க மலையாளியா இருந்தாங்க. Okay. So literacy now I am also a Malayali. Okay. So ஒரே ஊருங்கறனால I trusted them. இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட் காப்பாத்திட்டு இருக்காங்க. Anything they are guiding me through every product. Great. I think that's the most important thing. And I think as the flow goes in business, you do meet and greet people to the way that you're supposed, and they do help you. They become your partners, and that's how you all grow. So the next thing that I see is the production unit, which is the whole section that you could see on my back, and here is where they do the entire production.
this is where they dispatch. You guys did see as to what are all the products that you guys do, and after completing the whole production, it comes here, and then they do the dispatch. Regardless to where it goes to, a lot of household units. It goes to a lot of restaurants that we had spoken about. Where all else do you sell your products, ma'am? Ma'am, everybody is my customer. Every human being is a who customer. are all washing their clothes, who are Okay. all doing dishwashers, Okay. is my customer. Okay. Is this even the dishwasher friendly, ma'am? The automated No, dishwasher friendly? No. Okay. Only the ones that Only with hand the washing. hand washing. Okay. All right. So this is another information that we got. Now we'll go to the same place where we started. That is her office, the positive space that she is in day in day out. My safe space. Your safe space. I think this is where the major decisions are taken. Yes. And you do feel a warmth, I think, when you come inside. There is this smell and fragrance of doop. Soap. Yes. Yeah. Doop. Soup and I'm a spiritual person, right. so always believe in God. Yeah. God can give us miracles. Yes. Yes. This company itself is a miracle. அப்போ வந்து சம்டைம்ஸ் உள்ள வரும்போது ரொம்ப அன்னைக்கு டே டவுனா இருக்கும். we may be facing some issues. அப்படியே உள்ள வந்து இதை பார்த்த உடனே சக்சஸ். எஸ், நீங்க என்னவோ பண்ண போறோம் அப்படின்னு then I'll restart it again. every day ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும், வேற வழியே இல்ல. நோ அதர் ஆப்ஷன்ஸ். குவிட் பண்ண முடியாது, பிகாஸ் ஹாஃப்வே வந்தாச்சு. கடலுக்கு நடுவுல வந்து நின்னுட்டு திரும்பி போலாமா இல்ல அந்த பக்கம் போலாமான்னு யோசிக்கும் போது எல்லாரும் அந்த பக்கம் போலாம் தான் பாப்பாங்க. திரும்பி போறது ஆப்ஷன் இல்ல. ஸோ சேல் த்ரூ. And one more thing that I've seen is you are one single lady, rock lady, who is handling the whole business and doing everything end to end, and making the whole thing possible by creating an environment, by creating employment. And the best part that you have said so far, which even I didn't know, was that you are also creating entrepreneurs. I think the best thing of an entrepreneur is that creating another entrepreneur, where as how you said, a minimum spend of 3,000 is enough for anybody to start their entrepreneurial journey. I think, and that is a kudos to you. And I really appreciate you, ma'am, on there is a reason for that also. When I started my business, எல்லாருமே வந்து they'll first keep a point, MOQ, minimum order quantity. So that was a big struggle for me. ஏன்னா நான் ஒரு சின்ன பிசினஸ் ஓனர். எனக்கு ஒரு நான் ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு 2 liters 3 liters நான் வாங்க போகும்போது 50 liters தான் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி அதை என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியாது ரிசர்ச் டைம்ல. ஸோ என்ன ஆகும்னா நம்ம ஏன் வந்து எல்லாருக்கும் ஒரு MOQ வைக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி ஏன் வி ஷுட் கீப்? நம்ம வந்து கொடுக்கலாமே, அவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே, அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்க விட்டுறட்டும். அப்போ வந்து அவங்க அட்லீஸ்ட் ஒரு ட்ரை ஆச்சு பண்ணுவாங்க. நம்ம MOQன்னு ஒரு இதை கொண்டு வந்து வைக்கும் போது அவங்க ட்ரையே பண்ண மாட்டாங்க. இல்ல இது விற்கலன்னா என்ன பண்ணிடும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் தாட் தான் அவங்களுக்கு வரும். ஸோ அங்கதான் நான் வந்து இதை செக் வச்சேன். வேண்டாம், இனிமே வந்து நம்ம வந்து MOQs வைக்க கூடாது. மினிமம் 1 லிட்டர் வாங்குங்க போதும். உங்களால அந்த 1 லிட்டர் விற்க முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் 2 liters வாங்க அப்படி. ஸோ நான் ஐ டோன்ட் நாட் ஹேவ் எனி MOQs. That's how you push yourself, no ma'am. And that's how you also start gaining confidence. One step at a time, and that's how you grow big. Because ladies or whoever coming to business, they'll think, always think, இது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம சைட்ல இருந்து நம்ம அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் வாட் ஐ கேன் டூ. பிரைஸ் வைஸ் நம்ம பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் பண்றோம். பட் அவங்களுக்கு எல்லா क्वेश्चंसக்கும் பின்னாடி இது ஃபெயில் ஆச்சுனா அப்படி. I think we as women have that thing, ma'am, that one is that sixth sense that you have, and that's instinct of being your own critic. So that is one thing that very instinctively comes, that okay, what if this goes wrong? There's a lot of permutation combinations which you put across, and wrong. Only then take a decision. ஒரே ஆன்சர் தான். ராங் ஆச்சுனா நீங்க தோச்சிருங்க. 1 லிட்டர் தானே, நீங்க தோச்சுக்கோங்க. ராங் ஆகலையா, பிசினஸா கன்வெர்ட் ஆச்சா, டெவலப் ஆகுங்க. So this is not going to waste. Money is not going to get wasted. Anyways அவங்க துவைக்க தான் போறாங்க. So let them use that product. Or if they want to convert that as a business, let them do it. I think this is one thing that you see everybody has. I mean, whoever comes to meet her goes on with this one word, hope. I'm also living. So never lose hope. Never drop your hope, and always trust the process. That was a gift from a small baby. Some 4 years old. That's cute. So I framed it and kept it. Nice. So ma'am, did you face any struggles? ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்களா, லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை மேம், இட் வாஸ் a cake walk அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? I was surprised. I was like, wow, okay.
கேக் வாக் எல்லாம் இல்ல, இது வந்து கான்கிரீட் வாக்கா தான் இருந்துச்சு ஃபுல்லாவே. ஓகே. ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரகிளிங் மீன்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாரல் சப்போர்ட் வேணும் நமக்கு. we are a family person. அங்க பேக்கப் இருக்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், மாமியார் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 20 years. அப்போ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேக்கப் எனக்கு இங்கே கிடைக்குமா? ஸோ நிறைய கொஷின்ஸ் இருந்தது. பட் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த லக் இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் 3rd generation we are together now. Wow, 3 generations. ஸோ அந்த 3rd generationல வந்து இப்போ என்னோட கசின்ஸ் ஒரு 8-9 பேர் இருக்காங்க. லக்லி எவ்ரிபடி இஸ் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே. 1st generation business people. ஸோ என்னோட அண்ணாலாம் வந்து என்னோட ஒரு 20 years பெரியவங்க, 10 years பெரியவங்க இருக்காங்கலாம். அவங்க ஆல்ரெடி பிசினஸ்ல 10 years எக்ஸல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன ஸ்ட்ரகிள்ல இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஸ்ட்ரகிள் ஆகும்போதெல்லாம் தேல் கம் டு பேக் மீ அப், மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஃபினான்ஷியலா நான் ஏதாவது டக்கு நாங்கள் எனக்கு அரேஞ்ச் பண்ண பணம் வேணும் அந்த டைம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், ஜஸ்ட் 1 phone call. ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. I think this is one benefit of doing a business in India and doing a business in a family, that you always have somebody to push you, to motivate you. I think your parents, the grandparents, and everybody who are there, they always give you that sense of positivity, like illa panna mudiyum, panla nee idu panna and all that. In 2010-15 ரேஞ்ச்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, அந்த டைம்ல நான் ஸ்டார்ட் பண்ண எல்லா பிசினஸுமே ஃபெயிலியர் தான். பிகாஸ் ஆமா, ஒரு for your information, this is my 8th business. Oh my god, 8 business. Oh my god. லாஸ்ட் 7 பிசினஸும் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மாடல் இல்லாம, ஃபண்ட் இல்லாம, பிளஸ் வந்து எனக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாம, மெனி ரீசன்ஸ். ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபெயிலியரா இருந்துச்சு. பிசினஸ் வாஸ் நாட் அ ஃபெயிலியர். மை ஐடியாஸும் ஃபெயில் கிடையாது. பட் நான் அங்க போட்ட எஃபர்ட் கம்மியா இருந்ததா, அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஸ்டார்டட் ஸ்விக்கி டைப் ஆஃப் கிவிங் ஃபுட்ஸ். வி டெலிவர் ஹாட் ஃபுட் அட் யுவர் டோர் ஸ்டெப் இன் 2012. அப்ப ஸ்விக்கி வாஸ் ஜஸ்ட் அண்ட், அவங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, பட் அதை நான் பண்ணிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள. ஜஸ்ட் 5 rupees ஆஃப் டெலிவரி சார்ஜஸ்ல அரௌண்ட் 10 kilometersக்குள்ள ஐ குக் த ஃபுட் அட் ஹோம் அண்ட் ஐ டெலிவர் டு தெம். டெலிவரி சார்ஜஸ் ₹5, தட்ஸ் ஆல். அவங்க ஆர்டர் பண்றதோட அமௌண்ட் டோர் டெலிவரியில நாங்க வாங்கிக்குவோம். ஸோ அந்த பிசினஸ் அப்ப பண்ணி அந்த மாடல் இன்னைக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஒரு சின்ன ஆப்பை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. பட் அன்னைக்கு எனக்கு அதுக்கு சப்போர்ட்னா எப்படின்னா, அது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு தெரியல. ஸோ தட் ட்ராப். அந்த மாதிரி 8 டைப் ஆஃப் பிசினஸ் ஐ டிட். ஸோ இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ஹி கேவ் அன் அட்வைஸ். அவன் சொன்னான், எனி பிசினஸ் பிச்சின் பண்ணி 1000 days ஆகணும், அதுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு. அந்த பிசினஸ்க்கு வந்து இவங்க தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு, அந்த பிசினஸ்க்கு உங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு 1000 days ஆகும். ஸோ பி தேர் ஃபார் 1000 days. என்ன அடி வாங்கினாலும், என்ன பிரச்சனையானாலும், எவ்ரிடே எந்திருக்கும் போது இல்ல நான் இதை தான் பண்ணுவேன், இந்த பிசினஸ் தான் நான் பண்ணுவேன், டெய்லி காலையில சொல்லிட்டே இருந்துருங்க, யூ டோன்ட் திங்க் ஆஃப் எனி அதர் பிசினஸ் ஃபார் அனதர் 1000 days அப்படின்னா. சீரியஸ்லி 900th day அந்த டைம் எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்கும். பட் அப்போதான் கிளைண்ட் ஸ்டார்டட் சீயிங், ஓ இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, 3 வருஷமா இருக்கு, ஓகே நம்ம ஏன் இங்க போக கூடாது. என்னோட பிக் கிளைண்ட்ஸ், ஐ வாஸ் டூயிங் a white labeling for one of the Kerala's biggest group. I don't want to reveal the name. I was doing white labeling for them. That was my first biggest client. Wow. They were giving around 5 to 6 lakhs per year, month orders. So I was doing 4 products for them, liquid detergent, dishwash, floor cleaner, toilet cleaner on their packing. So அந்த மாதிரி பிரேக் த்ரூ எல்லாமே வந்து அந்த 3 yearsக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போ வந்து அந்த பிரேக் த்ரூ வரதுக்கு முன்னாடியே நான் வந்து இல்ல இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு போயிருந்தேன்னா, லக்லி காட் சென்ட் தட் ஃப்ரெண்ட். அவரை வந்து நான் ஒரு 20 yearsல பார்க்கவே இல்லை, ரொம்ப குழந்தைய பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த அட்வைஸ் பண்றதுக்கு 1 day முன்னாடி தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் டே கால்ட் மீ, ஐ டோல்ட் தட் எல்லாமே ஃபெயிலியரா இருக்கு, என்ன பண்றது இல்லை. தென் ஹி கேவ் மீ திஸ் அட்வைஸ். After that I didn't see him. I think I am getting a goosebump. It's like, you know, some people come to your life and your business has got sent. Yes. அவங்களுக்கு ஒரு பர்பஸ், அதுதான் அவங்க என்னோட லைஃப்ல வந்து பர்பஸ் முடிஞ்சது. அந்த 1 day அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. லாஸ்ட் ஒரு 2-3 months I saw him in a cafe. I told, because of you I am in this business right now. So இன்னைக்கு the lunch is on me அப்படின்னு சொல்லிட்டு I gave a lunch அந்த டைம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, நம்ம I believe in
purpose of life. Yes. Everybody has a purpose. Yes. They sometimes give us lessons, they sometimes give us memories. So அது என்னங்கறதை எடுத்துக்கிட்டு let us not hate people. இது எப்படி இருக்கா ஓகே டன். நான் வந்து I am satisfied with this. I'm going. Ma'am, you said that you had 8 businesses. Can I know the duration of each business? Like, did you like this went on for some while and then dropped, went on for some? What was the duration of your எல்லாமே each வந்து ஒரு businesses? பாத்தீங்கன்னா ஒரு 3 monthsல இருந்து ஒரு 1 yearல I dropped. Okay. Clean Club, this Clean Club, no, this name. I kept this for another business in 2013 for manpower agencies. Okay. Clean Club services. I was providing manpower to the people who are not that ஒரு whole day manpower கிடையாது. இப்போ இன்னைக்கு புதுசா ட்ரெண்ட் ஆகுது இல்ல 1 hour of maid. Yes. That business in 2013 I was running. Oh wow. In the name of Clean Club. I will send maid to their home on a daily wages basis. Then they will pay the maid, they will send. அதுக்கு I'll get small commission. அந்த பேசிஸ்ல I was running. பட் அது எனக்கு நெக்ஸ்ட் லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாதனால ஒரு ஓவர் த 3 months பீரியட்ல 3 to 4 months I ran. அப்புறம் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அதில் நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து நம்பி வந்தாங்க, எனக்கும் வேலை கொடுங்க ஏதாவது மீன்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு யாராச்சும் வேலை கொடுக்குறாங்கன்னா தேர் ரெடி டு சர்வீஸ். ஸோ அப்படி நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைச்சது. ஐ சேவ்டு தம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அதெல்லாம் எனக்கு நிறைய யூஸ் ஆகுது. சம்டைம்ஸ் ஏதாவது நமக்கு தேவைப்பட்டதுன்னா இஃப் ஐ கால் தெம், நீங்க கூப்பிட்டா நான் எங்க வேணா வரேன் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. Nice. In Hindi they say, no, like contacts or the people that you know are the main income or the main asset. Yes. That you can collect in your life. Yes. That you know meet people one on one rather than any income or any money. I think contacts and people are the most important assets of your life. I believe in that. Yes. நம்ம காண்டாக்ட் ஃபோன்ல காண்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக 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 நமக்கு இப்போ எந்த பிஸ்னஸ்மே இந்த 8 பிஸ்னஸுமே வந்து ஐ டிடன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மணி ஓரியன்டேஷன். மணி வரணும் அதுல இருந்து எனக்கு தட் வாஸ் நாட் மை திங் இன் தி பிஸ்னஸ். என்னோட தாட் எல்லாமே வந்து எனக்கு ஃப்ரீடம் வேணும். ஐ வாண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் அ 9 to 5 ஜாப். பட் நவ் ஐ எம் டூயிங் 24 hours ஜாப். தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் அது வந்து நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஒரு பெயின் தான். பட் I enjoy the freedom. Whenever I want to go out with my kids or family, I can. நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டாம், யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஸோ எனிதிங் I can do very freely. Now I am giving salary for 4 or 5 people. So they are running their family with that salary. Yes. So அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு. நம்மளால ஒரு 5 ஃபேமிலி ரன் இருக்கு. அது இல்லாமல் என்னோட கஸ்டமர்ஸ் ஒரு 10-15 பேர் வந்து ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. தே ஆர் த பிரெட் வின்னர்ஸ். என்னோட ப்ராடக்ட்டை வெளியில கொடுத்து தான் அவங்க தே ஆர் ஏர்னிங் மணி. ஸோ அதெல்லாமே வந்து இட் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரைட்? அப்படியே இட் டிரைவ்ஸ் மீ த்ரூ தி பிஸ்னஸ். Amazing, ma'am. I think this is the best note that we could get. And any ending comments if you have, ma'am? யாருக்காச்சும் பிசினஸ் பண்ணணும், லோ பட்ஜெட்ல பிசினஸ் பண்ணணும், வீட்லயே இருந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா டூ கான்டாக்ட் பன்ஷி. ஒரு நம்பர் கொடுப்பாங்க, கூப்பிடுங்க. Yes. So I'll definitely drop in the numbers. And I think I had really a lot of fun with ma'am today. ஆஃப் த கேமரா நிறைய ஃபன் இருந்தது. True. கண்டிப்பா நீங்க எடிட்ல தூக்கிடுவீங்க. But it was really nice, ma'am. I mean, knowing so much about you, knowing so much that you know you're creating a lot of space, this atmosphere that you're creating for I wanted to add one more thing. Yes, ma'am. This setup now I have, this is 2,300 square feet of a factory. Okay. But I started my business in 50 square feet. And ஏன் இதை நான் மென்ஷன் பண்றேன்னா, anybody has a small setup now, don't worry, that will become big. அது கண்டிப்பா உங்களுக்கு பெருசாகும். யூ புட் யுவர் எஃபர்ட்ஸ், யூ பிலீவ் இன் காட். கண்டிப்பா வந்து அது வந்து 2,300 இல்ல, அது 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இட் வில் க்ரோ. ஸோ எனி ஸ்மால் ஸ்பேசஸ் ஐ ஸ்டார்டட் இட் இன் மை ஹவுஸ். போர்ட்டிகோல ஸ்டார்ட் பண்ணோம், சின்ன கார் பார்க்கிங்ல. தென் ஐ ஷிஃப்டட் டு 200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்மால் ஸ்பேஸ். தென் ஐ ஷிஃப்டட் டு 1,500 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் அ ஸ்மால் ஸ்பேஸ். நவ் ஐ எம் இன் 2,300 and now I am looking for another space of 3,000 square feet. So this is how growth. அப்போ யாருமே சின்ன செட்டப் வச்சிருக்கிறவங்க, சின்ன பிசினஸ் வச்சிருக்கிறவங்க, டோன்ட் வரி, வில் பிகம், யூ வில் grow one day. You will grow. Yes, you will grow one day. I think I have a lot of motivation coming from you, ma'am, for each and everything that you know you're quoting. Yes, ma'am. I think that's really amazing, and that's the positivity, and that's the which is your biggest strength, ma'am? Who or what is your biggest strength? Family is there. எல்லாமே இருக்கு. எல்லாத்தோடையும் நமக்கு வந்து பெரிய ஸ்ட்ரெங்த்னு வச்சு நான் myself. நான் தான் என்னன்னா ரெசிலியன்ஸ். எனக்கு நான் சம்டைம்ஸ் ஐ அட்மையர் மை செல்ஃப். ஓ வாவ். ஐ லவ் மை செல்ஃப் பிகாஸ்
சம் லேடிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, நம்ம இப்படி பண்ணிட்டே இருக்கோமே. லக்லி மை மதர் இன் லா ஷீ லவ்ட் பிஸ்னஸ், ஷீ குடின் டூ பிஸ்னஸ். ஒரு சாரி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஷீ ஆல்வேஸ் வரிட் அபவுட் டூயிங் பிஸ்னஸ். நான் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து என்ன ஆகும்னா, ஷீ என்கரேஜஸ் மீ. ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆகும்போது டக்குன்னு வந்துட்டு பரவாயில்ல நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், ஷீ டஸ் தட். மாமியார் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பட் இந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஷீ இஸ் another லெவல் ஆஃப் என்ன சொல்றது என்கரேஜ்மெண்ட் டு மீ. ஸோ அதனாலே வந்து நம்ம மோட்டிவேட் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து செல்ஃபாக வந்து டெய்லி ஒரு ரெசிலியன்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட இல்லை சிந்து, யூ ஷுட் நாட் ஸ்டாப் ஹியர், திஸ் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி, நீ ஏதோ யூ ஆர் யுவர் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி ஐ வில் ஆல்வேஸ் டிக் இன். இன்னொரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை செல்ஃப் இஸ், ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா ஐ வில் மேக் ஷுர் தட் ஐ ஹாவ் இம்பார்ட்டன்ஸ் தர். அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு அங்கே நான் ஐ வில் கிரியேட் இட் மை செல்ஃப். ஐ வில் லேர்ன் திங்ஸ் ஃபார் தட், ஐ வில் டெவலப் மை ஸ்கில்ஸ் ஃபார் தட். ஸோ இது வந்து எல்லா லேடிஸ்க்கு ஆல்ரெடி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து டெவலப் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வி ஆர் மல்டி டாஸ்கர்ஸ், நம்மள மாதிரி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. பட் வி வில் நாட் பிரிங் தட் டு ஸ்டேஜ். டூ பிரிங் தட். உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று இருக்கு, அதை எடுத்து வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோபடி கேன் ஸ்டாப் அஸ். பட் அந்த இது மட்டும் நம்ம எடுத்து டக்குன்னு அந்த ஒரு பயத்தை தூக்கி வெளியில, யார் என்ன நினைப்பாங்க, உலகம் என்ன நினைக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க, நோ யார் என்ன சொன்னாலும் நமக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம மட்டும்தான் கூட இருப்போம். நமக்கு நம்ம தான் வந்து சாப்பிட்டு நம்ம கையால தான் நம்ம சாப்பிட்டுக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். ஸோ யூ லவ் யுவர் செல்ஃப், டூ வாட் எவர் திங்ஸ் யூ வாண்ட், டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களை வேற யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டோம், நம்மளே தான் நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும். யூ கேன் டூ இட். ஃபெயிலியர் இஸ் நாட் அ stopping stone, it's a stepping stone. Wow. I think that there should not be a better end for this episode, I think so I think I'll quote this: failure is not a stopping stone, it's a stepping stone. That's amazing. Thank you so much, ma'am.